friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன் ஊறுகாய். அதுக்கு தேவையான பொருட்கள் அதோட அளவுகள் தெரியறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பாருங்க. இங்க நாங்க சுறா மீனை சின்ன சின்னதா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை மேரினேட் பண்றதுக்காக இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அது கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. இந்த மீன் நல்லா ஊறினாதான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்க மினிமம் 30 மினிட்ஸ் ஆச்சும் இந்த மீனை ஊற விட்டுருங்க. முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் பத்த வச்சிடலாம். அதுல ஒரு பேன் வச்சிருங்க. பேன் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயில இருந்து பாதி எண்ணெயை ஊத்திக்கோங்க. மீதி எண்ணெயை நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம மீன் ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட ஃப்ளேமை வந்துட்டு மீடியமா வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளோட மீன் வந்துட்டு தீஞ்சு போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நம்மளோட மீன் எப்படி வேகணும், எந்த பதத்துல நம்ம எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஃப்ரையும் ஆகக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது, மீடியமா வெந்திருக்கணும். அப்பதான் நம்மளோட ஊறுகால போடும்போது மீன் வந்துட்டு எல்லா ஃபிளேவரும் ஏத்துக்கிட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். சோ நம்மளோட மீன் ஊறுகாய் அப்படின்றது ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ். இது எல்லாத்து கூடயும் பொருந்தும். சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்து கூட நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு டிஷ். சோ நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்மளோட மீன் வந்துட்டு சூப்பரா வெந்துருச்சு. இனிமே நம்ம வடிகட்டி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருச்சு. இதுக்காக ஒரு கிண்ணத்துல ஒரு 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வினிகர் எடுத்துக்கோங்க. இந்த வினிகரை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த வினிகர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம வினிகர் வந்துட்டு மீன்ல ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம மீன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நாங்க காமிச்சிருக்கிறோம். இது தெரியணும், இதோட அளவுகள் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பார்க்கணும். ஸோ நம்ம எந்த பேன்ல மீன் ஃப்ரை பண்ணோமோ அதே பேன்ல தான் நம்மளோட மீன் ஊறுகாய் தாளிக்கவும் போறோம். ஸோ மீதி இருக்கிற எண்ணெயை இதுல ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல போட போறது கடுகு. இந்த கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன போட போறோம் அப்படின்னா வெந்தயம். இந்த வெந்தயமும் கடுகும் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நம்ம இப்போ வந்துட்டு ஃப்ளேம் மீடியத்துல தான் வச்சிருக்கணும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை போட்டுடலாம். இது கூடவே நம்ம நல்லா மெலிசா கட் பண்ண இஞ்சி போட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு மெலிசா கட் பண்றோமோ அவ்வளவு சுவை வந்துட்டு நம்மளோட மீன் ஊறுகாய் கிடைக்கும். நம்ம முதல்ல போட்டுக்கிறது வந்துட்டு இஞ்சி, ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலதான் நம்ம முதல்ல இஞ்சி போட்டுக்கிறோம். இஞ்சி ஆகட்டும் பூண்டாகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மெலிசா கட் பண்ணணும். நம்ம அடுத்ததா பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம 2ஆ கீறி தான் போடணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் இது தீஞ்சிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் 2 தடவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது 30 இருந்து 40 செகண்ட் வரைக்கும் வச்சா போதும். இது அடிக்கடி வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க, ஏன்னா தீஞ்சு போகவே கூடாது. நம்ம இதை செகண்ட் டைம் மூடிட்டோம். நம்ம இப்போ ஓபன் பண்ணிட்டோம். அடிக்கடி நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. இதோட பச்சை வாசம் போய் வரணும். ரொம்ப ஃப்ரையும் ஆகக்கூடாது. அந்த
ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் காயப்பொடி 1 ஸ்பூன் வெந்தய பொடி போட்டுருங்க. வெந்தய பொடி போட்ட வீடியோ வந்துட்டு நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அதனாலதான் எங்களால காமிக்க முடியல. அது கூடவே மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள். நாங்க காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காகவும் கூட்டுக்காகவும், கார மிளகாய் தூள் வந்துட்டு காரத்துக்காகவும் தான் போட்டிருக்கிறோம். நாங்க எடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு நாங்க எவ்வளவு ஃபிஷ் எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, நீங்க எவ்வளவு ஃபிஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அளவுகள் வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். அது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு தீஞ்சு போகாம வணக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இதெல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மீனை வந்துட்டு இதுல போட்டுடலாம். நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா எல்லா சைட்ல இருந்தும் சூப்பரா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட மீன்ல எல்லா ஃபிளேவருமே வந்துட்டு பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு 30ல இருந்து 40 செகண்ட் வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு தடவை பண்ணா போதும். நம்ம இப்போ ஒரு தடவை பண்ணி லிட் ஓபன் பண்ணிட்டோம். லிட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு மீன் ஊறுகாய் வந்துட்டு சூப்பரா இலக்கி விட்டுக்கோங்க. எல்லா சைட்ல இருந்தும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீன் ஊறுகாய் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நம்ம மூடி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மீன் ஊறுகாய் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட வினிகரை இதுல ஊத்திருங்க. வினிகர் வந்துட்டு நல்லா ஆறி இருக்கணும். வினிகர் ஊத்துனதுக்கு அப்புறமே வந்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா இலக்கி விட்டுருங்க. இலக்கி விட்டாதான் நம்மளோட வினிகர் எல்லா சைடுமே வந்துட்டு பரவும். நம்மளோட மீன் ஊறுகாய் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ மாத்திக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேண்டாம். நம்மளோட சுவையான மீன் ஊறுகாய் தயாராயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்தியன் சாம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அடுத்த தடவை ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். பை பாய்.